சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னொரு புது காணொளி, புது ப்ராஜெக்ட், புது வீடு பார்க்க தெரியும். இதனுடைய அப்டேட்டை வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். நல்ல ஒரு போர்ச் வழியால் கட்டியிருக்கோம். பின்னால் ரியர் எக்ஸ்டென்ஷன், நிறைய பிளானிங் இஷ்யூக்கள் இதில் இருந்தது. எல்லாத்தையும் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அடிபட்டு முடித்து அதை பிளானிங் பெர்மிஷன் எடுத்து அவர்கள் இது செய்கிற அளவுக்கு கொண்டு விட்டோம். அதனுடைய அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் வந்து நான் கணக்கு போடையில், ஆகவே இந்த அப்டேட்டை வந்து பார்ப்போம். இந்த மாதிரியான அமைப்புள்ள ஷேப்புள்ள வீடுகள் உங்களுக்கு பார்த்து, இது ஒரு செமி டிட்டாச் வீடு. சைட்டுக்கு ஸ்பேஸ் இருக்குது, அங்கால பின்னுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நல்ல ஒரு த்ரூ லைன்ஸ் அவுட் வந்து உள்ளுக்கு மாற்றி இருக்கிறோம். நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடு செய்ய போகிறார்கள், செய்ய இருக்கிறார்கள். இனிமேல் என்ன மாதிரியான வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறார்களுக்கு இது ஒரு மிக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஆகவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறாங்களா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் ரீபோஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா இதை உங்களை மாதிரி இன்னொரு ஆளுக்கு அது பிரயோசனப்படும்னு நம்புகிறேன். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். ரைட், இது முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ஸ்கொயர் மீட்டரில் போச் கட்டியிருக்கு. ஒரு பிச் ரூஃப் மேலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிச் ரூஃபில் சைடில் வந்து வருது. ட்ரையாங்கிள் இப்போ 3 விதமான ரூஃப்லேயும் செய்யலாம். ஆனால் இதை எப்படி செய்கிறது கொஞ்சம் படியாக இருக்குது இந்த வீட்டின் அமைப்புக்குன்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம். அதை விட முன்னுக்கு வந்து லைட்டிங் வந்து வரப்போகுது. ஒரு ஆள் வந்து வீட்டை விதைக்குள்ள யாராவது ஒரு ஆள் விதைக்குள்ளையோ இல்லாட்டி ஒரு பாதுகாப்பு முன்னுக்கு சென்சர்னு சொல்லிக்க முன்னுக்கு மேலுக்கு வந்து பூட்டி கொள்ளலாம். 2 பக்கம் 2 லேம்ப் வந்து வரப்போகுது. நல்லா இருக்கும். இந்த முன்னுக்கு ஒரு டோர் போட்டு 2 பக்கம் வந்து பேனல் வைக்கிற மாதிரியான ஒரு ஐடியா. சைட் பேனலோட நடுவில் சென்ட்ரலில் டோர். இந்த டோர் இதான் மெயின் டோர், வீட்டின் மெயின் டோர். அதை விட இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்டோ வச்சுக்க நல்ல லைட்டிங் வரும். இந்த பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஷூ ட்ராக்குகள், மற்றது கோட்ஸுகள், ஹேங்கர்கள், இதுகள் எல்லாமே என் வீட்டுக்குள்ளே கொண்டு போகாமல் நான் செய்த அநேகமான ப்ரொஜெக்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதையும் ஃபுல் ஓப்பன் பண்ணியிருப்போம். ஆனால் அவர்கள் இந்த டபுள் டோர் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி பாதுகாப்பு காரணத்துக்காக. ஸோ அது அவர்களுடைய ப்ரிஃபரன்ஸ். எனவே இது வந்து இந்த டோர் வந்து இதில் இருக்க போகுது. இப்போ அப்படியே வாங்க, உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எஸ்பி கன்சல்டன்சி. ரைட், இப்போ இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா இப்போ போச்சை தாண்டி இப்படியே வந்திருக்கிறோம். பாருங்கள், நல்ல ஹைட். கீழே வந்து ஃப்ளோ ப்ரிப்பேரேஷன் எல்லா இடமும் ஃபுல்லாக அண்டர் ஃப்ளோ ஹீட்டிங் வரப்போது. பிரம்மாண்டத்தை பாருங்கள். அப்படியே பின்னுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா இது இந்த மாதிரி ஒரு ஓப்பனாக இருக்குன்னு பார்க்குறீங்க. இது அப்படியே வளமை போல் உள்ள வீடுகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து மாற்றி அமைக்க போகிறோம். இது வந்து முன்னுக்குரிய ரூம் பாருங்கள். பேக் டு பிரிக்ஸ் வந்து ஃபுல்லாக எடுத்துருக்குறாங்க கம்ப்ளீட்டாக. எலக்ட்ரிக் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரைட், இது முன் ரூம். இது பின்னுக்கு உள்ள ரிசப்ஷனோ whatever. ரைட், முன்னுக்கு ரிசப்ஷன், பின்னால் டைனிங் ரூமாக வந்திருக்கும். இது வந்து இந்த போலை விட இது கொஞ்சம் அங்கே தள்ளி இருந்தால் அந்த போலையும் வந்து நாங்கள் மேலே சப்போர்ட் கொடுத்து அந்த போலையும் வந்து நாங்கள் திருப்பி கட்டியிருப்போம். பின்னால் உள்ளது தான் எக்ஸ்டென்ஷன். நாங்கள் அதுக்கு போக முன்னால் அப்படியே உள்ளுக்கு வாங்க. இங்கே வாங்க, எந்த பெரிய ரூம்னு சொல்லி நல்லா இருக்குது. மிக பிரம்மாண்டம், மிக பெரிய ரூம். இந்த ரூமையும் உடைச்சி போட்டு அப்படியே துருளோஞ்சு ஆக்கிறாக்களும் இருக்கணும் கூடுதலாக. ஆனால் இது வந்து ஒரு ரூமாக வச்சுருக்கலாம். ஒரு ரிசப்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம். வீட்டுக்கு கெஸ்ட்டுகளாகவே விரைக்குள்ள அவையை கூப்பிட்டு எடுத்து கழிச்சு இப்போ இந்த அங்கால கொண்டு போகலாம் ஃபேமிலியோடு சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி. இல்லாட்டி ஒரு வயசு போன காலத்தில் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இதே ஒரு ரூமாக கூட பாவிக்கலாம். கெஸ்ட் ஆக்கள் வந்தால் இதையும் ஒரு ரூமாக பாவித்து கொள்ளலாம். என்ற மேலுக்கு 3 பெட்ரூம் தான் பெறப்போகுது. இந்த சிமினியை பாருங்கள். இந்த சிமினி எடுக்கிறத பற்றி பல பேர் யோசிச்சிருக்கோம். இந்த சிமினி எடுத்தது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸை கொண்டு வருதுன்னு பார்த்தீங்களா, பிரம்மாண்டம். மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துட்டோம் ஹோல் த வேல. அவங்க ஆக லொஃப்ட்டுக்கெல்லாம் வச்சு சப்போர்ட். இந்த சிமினி எடுக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு பில்டிங் கண்ட்ரோலுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்க வேணும், ஸ்ட்ரக்சர் கால்குலேஷன் கொடுக்க வேணும். அதை ப்ராப்பராக பில்டிங் கண்ட்ரோலை வச்சு சரிபார்த்து அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் அதாவது வந்து பில்டிங் ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்றதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் எடுக்க வேணும். இது இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த வீடு விற்கிக்கையோ ரீமோகேஜ் பண்ணிக்கையோ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கிக்கோ இதால் பிரச்சனைகள் எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் மறக்காமல் மக்களே, இதுக்கு சிமினி எடுக்கிற முக்கியம் இல்லை, சட்டப்படி எடுங்க. சிமினி மட்டும் இல்லை, இந்த போல் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த இஷ்யூக்கள் இருக்குது. ஆகவே உங்களுக்கு இது பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணுமாக இருந்தால் இருக்கவே இருக்கிறோம். ஒரே ஒரு ஃபோன் கால், சிங்கிள் ஃபோன் காலில் சகலவிதமான ஆலோசனைகளை நாங்கள் தருவோம். ஆகவே வாங்க, இப்போ இந்த படி ஸ்டேர்கேஸ் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கே, இது என்ன நடக்க போகுது. இதுக்குள்ளே தான் எலக்ட்ரிசிட்டி இருந்தது, கேஸ் மீட்டர் இருந்தது. கேஸ் மீட்டரை வெளியில் தூக்கி போட போகிறோம். ரைட், இந்த இடத்தையும் வந்து ஸ்டோரேஜ் ஆக்க போகிறோம். அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ள வந்து கூடுதலாக வந்து டாய்லெட்டு இல்லாட்டி ஒரு சிங்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பிலையும் இதுக்கு கொண்டு வரலாம். ஆனால் இது அவர்கள் வந்து ஸ்டோரேஜாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆகவே இதுவும் ஒரு ஸ்டோரேஜ் ஆக போகுது. ரைட், இதை தாண்டி விதைக்குள்ள இந்த இடத்துல நாங்கள் ஒரு பார்ட்டிஷனை போட்டு, அதாவது இந்த இடத்துல ஒரு டோரை போட்டு
இது பாத்ரூம். ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சின்ன ஒரு பாத்ரூம் ஒன்றை கொண்டு வரோம். ரைட், படியை தாண்டின உடனே வரப்போகிற இந்த இடம் இവിടத்தை இந்த பார்ட்டிஷன் அடிக்கையில் ஏன் அடிக்கையில்ன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரைட், இது வந்து இந்த இடம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு வந்து தான் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காங்க. இது வந்து ஒரு பாத்ரூமாக வரப்போகுது. ரைட், இந்த இடம் வந்து பாத்ரூம். இந்த பாத்ரூமால் நான் அப்படியே வெளியில் வந்துடுறேன்னு சொன்னால் திருப்பி அதாவது ஹோல்வேக்கு வந்துடுவேன். இந்த இடத்துல ஒரு கதவு போடுற வந்து இந்த கிச்சன். அதாவது இதுதான் மிகப்பெரிய ஒரு கிச்சனாக இருக்க போகிறது. ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும் வீடு இருக்கிறது முக்கியம் இல்லை, ஒரு அமைப்பு வர்றது முக்கியம் இல்லை. கூடுதலாக வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒரு பார்ட்டி எதுவாக இருந்தாலும் கூடுதலாக எல்லாரும் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து கிச்சன், அடுத்தது லிவிங் ரூம், மற்றது கீழே உள்ள பாத்ரூம். இந்த கிச்சனையும் பாத்ரூமையும் இந்த லிவிங் ரூமையும் வச்சு தான் இந்த ஃபேமிலியை பற்றிய கணக்கு பண்ணுவாங்க. ஸோ ஆகவே இந்த இடம் வந்து அமைய வேண்டிய முறைகள் வந்து மிக மிக பிரதானம் சொந்தங்களே. அதனால் நீங்கள் கட்டப்போகிற வீடாக இருந்தால் இப்போ ஆர்கிடெக்சர் ஒரு டிசைன் தருவார், இந்த வீட்டுக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான். ஆனால் இதை நாங்கள் மாற்றி அமைக்கிறோம். எப்படி மாற்றி அமைக்கிறோம்? நான் தான் சொன்னேன், இதில் நான் பார்ட்டிஷன் அடிக்கலைன்னு சொன்னால் இதனுடைய லே அவுட்டுகள் எடுத்தாச்சு பாருங்கள். இது வந்து வெளியால் சைட்டுக்கும் வந்து ஒரு டோர், அங்கேயும் வந்து அங்கே விண்டோ. அந்த இப்போ நான் இந்த இடத்துல தான் உங்களோட சிங்க் வந்து வரப்போகுது. ரைட், சிங்க் வந்து வரப்போகுது கார்டனை பார்த்த மாதிரி. ஆனால் அதே மாதிரி இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெளியால் ஒரு என்ட்ரி சைட் எக்ஸ்டென்ஷன் படியால் வெளியால் ஒரு பேனலோட ஒரு டோர் போட்டிருக்கோம். இந்த டோர் ஏன் இந்த இருக்கோம்னு சொன்னால் சமையல் மனங்களை பொறுத்த வரைக்கும் அந்த விண்டோ திறந்து விட்டால் மட்டும் போகாது, நல்ல எக்ஸ்ட்ராக்டர் ஃபேன் இருந்தால் மட்டும் போகாது. இப்படி ஒரு அமைப்பு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரைட், மற்ற வெளிச்சம் வந்து நேச்சுரலாக வருது பாருங்கள். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வெளிச்சம் வந்து மிக மிக நேச்சுரலாக வருது. ஸோ ஆகவே வெளிச்சம் இருக்க வேணும், நல்ல ஒரு வென்டிலேஷன் இருக்க வேணும் கிச்சனை பொறுத்த வரைக்கும். இல்லாட்டி அது என்னதான் என்னாலும் எங்களுடைய சமையல் மனத்துக்கு எங்களுடைய இதுக்கும் வந்து இது இருக்கும். ஸோ ஆகவே இது இப்போ என்ன செய்கிறோம்னு சொன்னால் கிச்சன் கம்பெனியை கூப்பிட்டு அவர்களை கிச்சனை டிசைன் பண்ணி ஃபுல்லாக கிச்சனை முதல்ல டிசைன் பண்ணி அந்த கிச்சன் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பார்ட்டிஷன் அடிக்க போகிறோம். ரைட், மறந்துவாங்க, டிசைன் ஆல்ரெடி இருக்குது, ஆனால் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணலை. ரைட், இதை கம்ப்ளீட்டாக கிச்சனை டிசைன் பண்ணி அவர்களுடைய கனவு என்ன கிச்சனோ என்ன வட்டவோ அவங்க அந்த கிச்சனை டிசைன் பண்ணி அந்த கிச்சன் டிசைன் பண்ணி முடித்தா பிறகு பார்ட்டிஷன். எல்லோரும் வீட்டை கட்டி போட்டு ஓடி போய் கிச்சனில் நிற்கிற கட்டுங்கொண்டு அதில் நிறைய ஸ்பேஸஸ் வந்து வீணாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு சொன்னால் முதல்ல கிச்சனை டிசைன் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி கட்டிடத்தை கட்டுவோமே. ரைட், இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு டோர் இருக்குது, இதில் ஒரு பைஃபோல் டோரை கொண்டு வர போகிறோம். இந்த இடத்துல ஒரு பைஃபோல் டோர் வந்து வருகிறது. அப்போ ஆகவே லிவிங் ரூம் காலையும் வந்து வரலாம், நேராக வந்து வரலாம். இங்கே ரெண்டு இந்த இடம் தான் சமையல் பாயிண்டாக இருக்க போது. அங்கே மெயின் ரோட் டோரால் ஒரு ஆள் வரதா இருந்தாலும் இதில் இருந்து கொண்டு கூட பார்த்து கொள்ளலாம். அங்கே மெயின் டோர். ரைட், இங்கே பாருங்க, இதை பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் ரெண்டு ஒன்று நாங்கள் அங்கே பார்த்தா மெயின் டோர் வந்து ஃபுல்லாக வந்து தெரியும். ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா மிக பிரமாண்டமாக இருக்குது, மிக பிரமாண்டம். மேலே பாருங்க ஃபுல் ஸ்ட்ரக்சர்கள் எல்லாமே ஃபுல்லாக முடித்து மிக மிக பிரமாண்டமாக நல்ல வெளிச்சத்தோடு இருக்குது. ரைட், இப்போ அப்படியே முன் ப்ரௌன் ரூம் பார்த்தோன்னா இது வந்து இப்போ எங்கள் வாரம் ரிசப்ஷன், அதாவது டைனிங் ஏரியான்னு சொல்லலாம், லிவிங் ரூம் ஏரியான்னு சொல்லலாம் என்னவோ. ரைட், இந்த இடத்துல உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே பார்த்தீங்கன்னா இந்த போலை வந்து முந்தி இருந்த இடம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு அடையாளம் தெரியுது உடைச்சிருக்கோம். ரைட், கொஞ்சம் ரிட்டர்ன் இருந்தது, இதை திருப்பி ரீலே அவுட் பண்ணியிருக்கோம். ரைட், இந்த போலை நாங்கள் ஃபுல்லாக விட்டுருக்கோம். என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் ரெண்டு பக்கம் வந்து போலை ஸ்டட் இல்லாமல் இதில் அடிச்சிருக்கோம். இனி வரும் காலங்களில் டிவி இந்த பக்கத்துக்கு வைக்கலாம், டிவி இல்லாட்டி அந்த பக்கத்துக்கு வச்சுக்கொள்ளலாம். ஒரு நல்ல ஒரு கோண சோஃபா என்ன கேட்டிங்கன்னா இந்த இடத்துல டிவி வரப்போகுது, அதுக்கேற்ற மாதிரியான எலக்ட்ரிக் கனெக்ஷன்கள் எல்லாமே செய்வோம். என்ற வயர்லெஸ் எங்கெங்கே வருதோ அதெல்லாம் ரீமார்க் பண்ண வேண்டியது முதல் இம்பார்ட்டன்ட், கட்டி போட்டு யோசிக்கக்கூடாது. ஸோ ஆகவே இந்த இடம் வந்து கோண சோஃபா ஏரியா. இப்போ நான் சொல்கிற இடம் இருக்கிற நினைக்கிற இடம் வந்து கோண சோஃபா வந்து போடுவோமாக இருந்தால் ரைட், இதில் இருந்து கொண்டு அப்படியே இதுக்கான வெறுமாக இருந்தால் இமேஜின் பண்ணி பாருங்கள், இங்கே இருந்தாலும் அங்கே டிவியை வச்சு பார்க்குற மாதிரி. ரைட், ஒன்று அடுத்தது இந்த ரூஃபுக்கும் இந்த ரூஃபுக்கும் இடையில் எங்களுக்கு நல்ல பதிவு இருந்தது. என்ன சொல்கிறோம், இது முந்தைய இருந்த எக்ஸ்டென்ஷன் உண்டு, நாங்கள் சுற்றி வர கட்டி அதை உயர்த்தி இருக்கிறோம். அதே ஹைட்டுக்கு இதையும் கொண்டு வந்துருக்கிறோம், மேக்ஸிமம் ஹைட். ஸோ இது ஃபுல்லாக அதை விட அங்கால ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்வேட்டரி வந்து பின்னுக்கு வருது. ரைட், இது வந்து இந்த வீட்டினுடைய அமைப்பு. மற்றது இப்போ மேலே ரூஃப் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. ரைட், ஆனால் வீட்டில் வெளிச்சத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ இதுக்கால வந்து இங்கேயும் போகலாம். ரைட், கிச்சனுக்கு வரலாம், கிச்சன் பைஃபோல் டோர்னு போட்டு இந்த பக்கத்துக்கு ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் நிறைய இப்போ நான் தர நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கணவருக்கு விளங்குதா புரியுதா தெரியலை. பட் ஆனால் ஒன்றை மட்டும் சொல்ல முடியும், ஸ்டே டியூன், ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ இதனுடைய அப்டேட்கள் வந்து பார்க்கலாம். ஆகவே கிரவுண்ட் ஃப்ளோர் மேலுக்கு பெரிய மாற்றங்கள் இல்லை, மேலுக்கு ரீபப்ளிஷ்மெண்ட் மட்டும்தான். அதனால் அடுத்த காணொலியில் நாங்கள் அதை பற்றி கதைப்போம். ஆகவே இந்த காணொலி இதில் முடித்து
சப்போர்ட் தந்து கொண்டிருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறி மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெற்று செல்லும் உங்களை AK சுமன். நன்றி, வணக்கம்.